வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்க. எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாமே எனக்கு இருக்குது. இருந்தாலும் என் மனசில் ஏதோ ஒரு குறை, கவலை, எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இல்லை, பலர் சொல்லுவாங்க எனக்கு வசதி வாய்ப்புகளே இல்லைங்க. பிறந்ததுலேருந்து நான் எந்த பாவமும் நான் யாருக்கும் பண்ணல. ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறேன். எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் தொடரக்கூடிய அவங்க கர்ம வினைகள். அப்படி அந்த கர்ம வினைகள் யார் மூலயமா வருது? நம்ம முன்னோர்கள் மூலயமா வருது. நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய கர்ம வினைகளால் தான் நம்ம இந்த பிறவியில் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஐதீகங்க. அப்படி இந்த கர்ம வினைகளை நம்ம எப்படி குறைக்கலாம்? ஒரு 4 வழிமுறைகள் சொல்கிறேன். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, இறைவனை சரணாகதி அடைவது. இறைவனை சரணாகதி அடைவதுனா என்ன அப்படின்னா, எல்லா செயல்களும் இறைவனால் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், துக்கம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அவரையே சரணாகதி அடைவது தான் இறைவனை சரணாகதி அடைகிறதுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவன் நாமத்தை உச்சரிப்பது. தினமும் நீங்கள் இறைவன் நாமத்தை உச்சரிச்சுட்டு வரும் பொழுது, நெருப்பு எப்படி எரியும் பொழுது அதுக்குள்ளே எல்லா பொருட்களையும் இழுத்து கொள்ளுதோ, அதே போல் இறைவன் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் அதை அவர் கரைச்சிடுறாரு அப்படிங்கிறது ஒரு வழிமுறைகளில் ஒன்று. அதே போல் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யங்கிறது வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவு தானம் அளிப்பது, ஏழை எளிய மக்கள் இயலாதவர்களுக்கு உணவு தானம் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமா தான தர்மங்கள் செய்து வரும் பொழுது நம்ம கர்மாக்கள் கழியக்கூடிய வழிமுறைகள்ல ஒன்றா இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம கர்ம வினைகளிலிருந்து நாம் எளிமையாக தப்பித்துக் கொள்ளலாம்.